ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லாம ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நல்லா சத்தமாக சொல்லுவோமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. தடைகளை எல்லாம் தகர்த்து போடுகிறார். நம்முடைய திருச்சபையினுடைய அனைத்து ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவருக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை என்று சொல்லி இப்போ நம்ம ஆண்டவரை நாம் துதித்து பாட போகிறோம். துதிப்பாட நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் மகிமைப்படும்படியா நம்ம எல்லாரும் ஒரு 3 தடவை நல்ல சத்தமா அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய கல்வி ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடியா நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டுவோம். இந்த கல்வி ஆண்டுல ஆண்டவர் நல்ல தேர்ச்சியை ஆண்டவர் கொடுக்க போறார். நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். புதிய காரியத்தை செய்ய போறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், உமக்கு ஒப்பான தேவன் யாரு இல்லைன்னு சொல்லி நாம் பாடும். நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும் என்று சொல்லுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? யார்? ஆண்டவர் தரிசனத்தை தந்தவர், அவர் தவறாமல் நிறைவேற்றி முடிப்பார். சவால்கள் என்றும் நாம் ஜெயித்திடுவோம். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருப்பார் என்று பாடு. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. சொல்லுங்க. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, ஆமென். தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், எஸ், சர்வ வல்லவர் நீதானே. தேவரீ நீ சகலம் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? யார்? ஆண்டவர் தடைகளை உடைப்பவர், தடுப்பவர் எவரும் இந்த உலகத்தில் கிடையாது. கடலையும் ஆற்றையும் கடக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருவார். கண்மலையாய் நமக்கு இருப்பார் என்று சொல்வார். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. கடலை ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலை உம்மை துதித்திடுவேன். சொல்லுவோம். தடைகளை உடைப்பவர் நீர், தடைகளை ஆண்டவர் உடைப்பார். எஸ், தடுப்பவர் எவர் யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரீ நீ சகலம் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்?
உமக்கு பாடுவன் யார்? உமக்கு பாடுவன் யார்? உமக்கு பாடுவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவன் யார்? சொல்லுவோம். மேலேயோ கீழே ஆமென். உமக்கு பாடுவன் யார்? நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? கர்த்தாவே தேவர்களிலும் உமக்கு பாடுவன் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவன் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவன் யார்? சத்தத்தை உயர்த்தி எல்லாம் உமக்கு பாடுவன் யார்? ஆமென். உமக்கு பாடுவன் யார்? உமக்கு பாடுவன் யார்? உமக்கு பாடுவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவன் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பாடுவன். அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயத்தை எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே ஆமென். நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தை எஸ் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு இயேசு இயேசு எல்லாம். நல்லா எழுந்து நின்று நல்ல எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டுவோமா? எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டுங்க. அவர் நம்பிக்கை தேவன். அவர் நன்மைகள் அளிப்பார். அவர் வார்த்தையை அனுப்புவார். இந்த நேரத்துல வார்த்தையை அனுப்பி நம்முடைய திருச்சபை ஆண்டவர் இந்த நேரத்துல பாதுகாக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அவர் வழி நடத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். சகல சத்துவத்தினால நிரப்புகிற ஆண்டவரா இருக்கிறார். சகல வல்லமையில நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால எல்லாரும் கண்களை மூடி நல்ல கண்களை மூடுங்க. சாலமோன் ராஜா என்ன கேட்டார் தெரியுமா? புதிய கல்வியாண்டுல நீங்க கேட்க வேண்டியது அதுதான். சாலமோன் ராஜா இந்த மக்களை விசாரிக்கிறதுக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் தேவை. என் திருச்சபையை நடத்துவதற்கு ஞானம் தேவை. என்னுடைய பணிஸ்தலத்துல எப்படி செயல்படணும் என்பதற்கு ஞானம் தேவை. படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை. எப்படி விசாரிக்கணும்? நான் சாதாரணமான ஒரு ஆள், ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் கேட்கல. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் ஞானத்தை கேட்டனால சாலமோன் ராஜாவுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, செல்வத்தை கொடுத்தாரு, மகிமையை கொடுத்தாரு. எதோட? ஞானத்தோடு கூட சேர்த்து. நல்லா கரங்களை தட்டுவோமா? நீங்க எல்லாரும் கேளுங்க.
ஆண்டவரே என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், ஆண்டவரே எப்படி நடத்தணும், ஆண்டவரே உம்மை எப்படி ஆராதிக்கணும், உம்மை எப்படி துதிக்கணும், ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து ஒரு நிமிஷம் கேளுங்க. உடைந்து போய் வந்திருக்கிறீங்களா? யாருமே இல்லாத சூழலில் வந்திருக்கிறீங்களா? என்ன செய்யணும்னு தெரியலையா? என் பிள்ளைகளுடைய கல்வி ஆண்டுல தேவைகள் மழை போல நின்றுட்டு இருக்குது, என்னால பொருளாதாரத்தை நடத்தவே முடியல. இன்னைக்கு காட் சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற காரியத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யாரும் நிறுத்த முடியாது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உள்ள வந்துட்டீங்கன்னா கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை நோக்கி பாருங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். பொருளாதாரம் அதெல்லாம் சாதாரணம். தேவனே பெரியவர், தேவனே பரிசுத்தர், தேவனே நல்லவர், தேவனே வல்லவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பிரித்திருக்கிற ஆண்டவர், ஞானத்தை தருகிறவர், மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியத்தை செய்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம மேல அவருடைய பிரசன்னம் இருக்கிறதுனால எல்லாரும் சொல்லு, பள்ளத்தின் நடுவில் இருந்தாலும் பயத்து போய் உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்திட. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடுத்தி உருவாக்கினே, சிட்சித்தே சீர்படுத்தினே, புடமிட்டே புதிதாக்கினே, பிரித்தே பிரியாதில் நீ. எனக்கு யாருண்டு கலங்கி நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவெல்லாம் வாழ்வை நான் நிறுத்தேன், மரணத்தின் விழுவெல்லாம் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தே. இயேசுவெல்லாம் வாழ்வை நான் எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி உடைத்தி உருவாக்கினே, சிட்சித்தே சீர்படுத்தினே, புடமிட்டீவோ புதிதாக்கினே, பிரித்தே பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு யார் உண்டு சுவாமி? உம்மை தவிர வேற எங்க எங்களுக்கு புகலிடம் கிடையாது. இந்த நேரத்தில் உடைஞ்சு போய் நிற்கிறோம். ஆனால் உருவாக்குகிற தேவன், புடமிடுகிற தேவன், பிரியாதிருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நீங்க சொல்லுகிற வார்த்தையை சொல்லி இந்த ஆராதனையை முடிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நன்றி ஆண்டவரே. மீதமான வேலை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென்.
சபையார் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பெரிய காரியத்தை செய்யும்படியா நாம் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாளிலும் நாம் கல்வி திருப்பணி ஞாயிறாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம். சண்டே ஃபார் எஜுகேஷ்னல் மினிஸ்ட்ரி. சண்டே ஃபார் எஜுகேஷ்னல் மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரியை குறித்து ஆண்டவர் நமக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்படியா, மிகப்பெரிய காரியத்தை ஏற்படுத்தும்படியாய் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த ஆராதனையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார், நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறவங்களாம் நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த கல்வியாண்டு எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி போய் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் நீங்கள் நினைக்கலாம். அல்லது புதிய கல்வியாண்டில் எதை கற்றுக் கொடுக்க போகிறோம், எதற்காக நான் பிரயாசப்பட போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சண்டே ஃபார் எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், முதலாவது கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த கல்வி திருப்பணி ஞாயிறு? கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கற்றுக்கொள்ளுகிறவர்களும் கற்பிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆம். கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காக, கற்பிக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, கடவுள் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தும் திருப்பணிகளை, ஒரு அழகான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நம்ம திருச்சபைக்காக தான். எஸ்தர் மேம் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க, அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, ஆண்டவர் இந்த புவர் அந்த ஃபண்ட் மூலமாக எத்தனையோ ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நாங்கள் பணம் கட்ட போவோம், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போவோம். அப்போ நான் நினச்சது உண்டு, ஒரு காலத்தில் பணமே கட்ட முடியாத சூழ்நிலையில் நான் இருந்த காலத்தை நினைத்து பார்த்தது உண்டு. எத்தனையோ குறிப்பாக ட்ரைனிங் பாஸ்டராக 4 திருச்சபையிலும் இந்த 5வது திருச்சபையில் உதவி குருவானவராக நான் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் மிக தைரியமாக சொல்லுகிறேன், இது எனக்கு 5வது திருச்சபை. இந்த திருச்சபையை போல குறிப்பாய் கல்வி உதவித்தொகைக்கு எந்த ஒரு திருச்சபையும் செய்ததில்லை. நன்றாக கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் அத்தனை பேர் நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கிறோம், லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த எஜுகேஷனல் சண்டேயில், இந்த மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் எஜுகேஷனை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ப்ரொமோட் எஜுகேஷனல் மினிஸ்ட்ரிஸ். நீங்கள் செய்கிற கல்வி திருப்பணி ஊழியங்களை ப்ரொமோட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது, ப்ரை ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் படிக்கிற கற்பிக்கிற ஒவ்வொரு, நம்ம நினைக்கிறோம்ல டீச்சர்ஸ் பணின்றது ரொம்ப ஈஸி, அவங்க உட்காந்துக்கிட்டே சம்பளம் வாங்குறாங்க. ஒரு நாள் வந்து டீச்சராக நீங்கள் இருந்து பாருங்க, சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இருந்த கமிட்மெண்ட் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் அது இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டீச்சிங் பர்பஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு போய் நிற்க முடியாது. நமக்கு முன்னாடியே பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியும். அவங்க லைப்ரரியில் நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே கூகுளில் பார்த்துருவாங்க எல்லாமே. அப்போது எதை கற்றுக் கொடுக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். இம்பார்ட்டன்ட் ஆஃப் எஜுகேஷன். எது? கல்வி. ஆண்டவர் நமக்கு ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். என்னன்னு சொன்னால், நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம், நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம், எதை கற்றுக் கொடுக்கிறோம். நல்லது, நிறைய துறைகள் இருக்கிறது, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கற்றுக் கொடுக்குற காரியத்தின் மூலமாக என்ன தாக்கங்கள் ஏற்பட்டு இருக்கிறது? தமிழ்நாட்டில் என்ன தாக்கங்கள் ஏற்பட்டு இருக்கிறது? இவ்வளோ எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இருக்குது, இவ்வளோ எஜுகேஷனல் ஸ்கூல் இருக்குது, என்ன தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு? கேரளாவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரையர் பார்ட்னராக இருக்கிற ஒரு பொண்ணு சொன்னாங்க, அண்ணன் ரெய்ச்சூர் என்கிற பகுதியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பிஜி. அவங்க முடிச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது சொன்னாங்க, அண்ணன் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் தெரியுது தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லி. ஒரு ஆமென் சொல்லலாமா?
அங்கே ஏதோ நடத்துவாங்க, வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க வட இந்தியாவில். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? சரி, இவ்வளோ நல்ல எஜுகேஷன் இருந்தும் என்ன தாக்கங்கள் ஏற்பட்டு இருக்கிறது? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குற காரியம் அதுதான். மூன்றாவது, அதன் வழியாக தேவன் எவ்வளவு தூரம் மகிமைப்பட்டார். நான் நல்லா படிக்கிறேன், நல்லா நிறைய காரியத்தை சாதிச்சிட்டேன், ஆண்டவர் இதன் மூலமாக எப்படி மகிமைப்படுகிறார்? அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னு கேட்டால், இதன் வழியாக எனக்கு கிடைச்ச நன்மை என்ன, என் மூலமாக பிறருக்கு கிடைச்ச நன்மை என்ன? ஸோ ஆண்டவர் இன்னைக்கு இந்த எஜுகேஷ்னல் மினிஸ்ட்ரி சண்டேயில் என்ன பேசுகிறார்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ எதை கற்றுக்கொள்ளுகிறாய், எதை கற்றுக் கொடுக்கிறாய், அந்த கற்றுக்கொள்வதால் ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன, அதனால் கடவுளுக்கு எவ்வளவு தூரம் மகிமை ஏற்படுகிறது. நான்காவது, மகிமை ஏற்படுவது மட்டும் இல்லாமல் அதனால் உனக்கு கிடைச்ச நன்மை என்ன, பிறருக்கு கிடைச்ச நன்மை என்ன? ஆண்டவர் இன்னைக்கு அதை கேட்கிறார். வேதாகமத்தில் கல்வியை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, வேதாகமத்தில் கல்வியை குறித்து பார்க்கும்போது லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வி கற்றுக்கொண்டார். கடவுளுங்க, ஞானம், யூத பாரம்பரியம் பயங்கரமானது, யூத கல்வி பயங்கரமானது. அவர்கள் தாயார் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து யூத கல்வியில் என்னென்ன, சினகாக்கில் போய் தொழுகை கூடத்தில் அநேக காரியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் ஓரல் ட்ரெடிஷனாக இருந்துச்சு, வாய்மொழி பாரம்பரியமாய், யூத பாரம்பரியமாய் இந்த உலகத்தில் எந்த ஒரு எஜுகேஷனும் கிடையாது. அவங்க அவ்வளவு அழகாக ஒரு சின்ன பேருக்கு கூட இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவ்வளவு தூரம் உட்காந்து படிக்கணும். 12 வயசில் உட்காந்து படித்தார். இயேசுவானவர் வளத்திலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் படித்தார். நீங்கள் இயேசுவானவர் படித்தார்னு சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. லவுடு வாயின் பசுமலையில் நடக்கும். அதில் 2 வருஷம் பாய் ஜீசஸ் கிரைஸ்டாக நடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஜீசஸ் சிவப்பாக இருக்கணும், ஆனால் கருப்பான ஒரு ஆளை போட்டாங்க. சரிங்களா? போட்டு 2 வருஷம் அங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பாய் ஜீசஸாக நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ கொயரில் இருக்கும்போது பாய் ஜீசஸாக நடிக்கும்போது நான் எதை சொல்லுகிறேன்னு சொல்ல, ஆண்டவருடைய படிப்பு எதற்கு உதவி செய்தது? அங்கே போய் வேத பாரகர்கள்கிட்ட, நியாய சாஸ்திரிகள்கிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்க வேண்டும். அவர் கேள்வி கேட்க வேண்டும். 12 வயசில், 12 வயசு ஜீசஸாக நான் 20 வயசில் நடித்தேன். ஓகே, அப்போ போய் நிற்கும்போது அங்கே போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். நான் கேள்வி கேட்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த டேரக்டர்ஸ் சொல்லி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. பைபிளை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. போய் கேட்கணும் வேதபாரகர்கிட்ட, மாண்புமிக்க குருக்களே, தங்களிடம் சில கேள்விகளை கேட்கலாமா? கேளுங்கள் தம்பி. என்னுடைய வீடு சகல ஜாதியாருக்கும் ஜெப வீடாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, ஜெப வீட்டை வியாபார ஸ்தலமாக்குவது அது தூய்மை கேடல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். எந்த ஒரு கல்வியும் எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு மகிமையை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆம், ஆண்டவர் கேட்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், இவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறோம், இந்த படிப்பு, வேத பாரகரை பார்த்தே கேள்வி கேட்குறாரு, நீங்கள் படிக்கிற படிப்பு தேவாலயத்தில் சரியானதில்லை. நீங்கள் உங்களுடைய பெயர்களை மேம்படுத்துகிறீங்களே தவிர நீங்கள் கடவுளுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தவில்லை. ஜெப வீட்டை நீங்கள் வியாபார ஸ்தலமாக்குவது தூய்மை கேடு அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தைரியமாய் கேள்வி கேட்டார். தானியேல்ல பார்க்கிறோம். தானியேல் 1வது அதிகாரம், தானியேல் எப்படி தானியேலுடைய காரியத்தை பார்க்கும்போது 3வது வசனத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாருமே எல்லாரும் வாசிங்க. போதும். அவர்கள் அழகான இருக்கணும். எப்படி இருக்கணுமா? அடுத்து சகல ஞானத்திலும். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா, இந்த 4 பேரும் அவங்க எபிரேய படிப்பில் புலமை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவங்கள தான் செலக்டே பண்ணுறாங்க. அப்போ எபிரேய படிப்பு எவ்வளவு தூரம் பயங்கரமானது தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு மகிழ்விக்கு மண்ணால்
ரொம்ப அழகான ஒரு வசனம். யோபு எத்தனாவது அதிகாரம்? 12வது அதிகாரம் 7, 8. நம்ம போய் இனி மிருகங்களை கேட்டுப்பாரு. அதில் எனக்கு 4 வார்த்தை ரொம்ப அழகாக நேச்சர் வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுது. ஆண்டவர் இயற்கை நமக்கு டீச் பண்ணுறது. என்ன டீச் பண்ணுது? அவருடைய ஓத்தர், அவருடைய வேல்யூ, அவருடைய பர்பஸ் எல்லாவற்றையும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ரகிள் ஃபார் ஜஸ்டிஸ். இயற்கை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இன்னைக்கு ஆக்சுவலாக டயசிஸ்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னால், நமக்கு ஈக்காலஜிக்கல் சண்டே. இந்த சண்டேல இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்குதான். எதை கற்றுக் கொடுக்கிறது? ஸ்ட்ரகிள் ஃபார் ஜஸ்டிஸ். நான் உங்களுக்கு அழகானதை கொடுத்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு தீமையான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். கல்வி, பிறருக்கு தீமையை செய்யக்கூடாது. நான் படிக்கிற படிப்பு பிறருக்கு ஆபத்தை விளைவித்து விடக்கூடாது. ஆண்டவர் மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸ்ட்ரகிள் ஃபார் ஜஸ்டிஸ், ரெசிஸ்டன்ஸ், பர்பஸ், வேல்யூ, வொர்த் எல்லாவற்றையும் இயற்கை கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் அந்த மகிழ்விக்கும் மண்ணால 4 வார்த்தை இருக்கிறது. அது உங்களுக்கு போதிக்கும், அவைகள் உனக்கு அறிவிக்கும், அவைகள் உனக்கு உபதேசிக்கும், அவைகள் உனக்கு விவரிக்கும். பயங்கரமான வார்த்தையில் மிருகங்களை போய் கேட்டுப்பார். ஆண்டவர் ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறார். கல்வியை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்றாரு, திறமையை மட்டும் அளிக்கும் கல்வி சமுதாயத்திற்கு தீமையை விளைவிக்கும். திறமையை மட்டும் அளிக்கும் கல்வி சமுதாயத்திற்கு தீமையை விளைவிக்கும். ஒழுக்கத்தோடு அறிவை வளர்ப்பதுதான் சிறந்த கல்வி. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இன்னைக்கு நாம் கற்கும் கல்வி எவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கல்வியின் பயன் மக்களை ஏமாற்றி பொருள் சேர்ப்பது இல்லை. இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், எல்லா காரியத்திலையும் ஏதாவது ஒரு சின்ன காரியத்தில் கூட மக்களை ஏமாற்றுதுன்னா அங்க கல்வி சிறந்த கல்வி அல்ல. நம்ம படிக்கிற கல்வி தூய்மையானது அல்ல. ஒன்று எனக்கு ரொம்ப யோசித்து பார்த்துருக்கிறேன். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் போய் நம்ம படிக்க போகிறோம்னு சொன்னால் 4 வருஷம் நல்லா படிப்போம், தியரியை நல்லா ப்ராக்டிக்கலை படிப்போம். கூட இருக்கிற நண்பர்களோடு கூட சரியான உறவுகள் இருக்காது. படித்தோம், வந்தோம், போனோம்னு நிறையா பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இதுதான் படிப்பா? கடவுளை பற்றி ஒரு நாள் கூட அவர்களுக்கு சொன்னதும் கிடையாது. அப்போது உண்மை எது, பொய் எது, நடந்தது எது, கற்பனை எது என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவுவதுதான் கல்வி. இந்த கல்வியை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தவங்க நான் பட்டதாரி ஆயிட்டேன், இனிமேல் நான் கற்க மாட்டேன்னு சொன்னால் அந்த நாள்ல இருந்தே அவங்க முட்டாளாக மாறிடுறாங்கன்னு சொல்லி நிக்கோலஸ் சொல்றார். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், சாகும் வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் கல்வி என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? 3 வார்த்தையை நான் சொல்லி கல்வி எது சிறந்த கல்வி என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து செல்கிறேன். ரோமர் 12வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 12வது அதிகாரம் நிறுத்தி நிதானமாக முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னன்னு சொன்ன இந்த வசனத்திலிருந்து, மனதை புதிதாக்குவதே சிறந்த கல்வி. ஒரு ஆமீன் சொல்லலாமா? மனதை புதிதாக மாற்ற வேண்டும். D.L. மூடி பிரசங்கியார், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியாளர். ஒரு நாள் அவர் ஊரில் அவர்கிட்ட நிறையா பேர் படிச்சுட்டாங்க. அவர் நிறையா பேருக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கிட்ட படித்த ஒரு நபர் இருந்தார். அவர் அந்த ஊரில் தான் வாழ்ந்தார். இவர் சாயங்கால நேரம் வாக்கிங் போகிறார். கூட பக்கத்து சர்ச்சில் இருக்கிற ஒரு பாஸ்டரும் கூட போகிறார். அப்போ சொல்கிறாரு, அந்த D.L. மூடி பிரசங்கியாளரை பார்த்து சொல்கிறாரு, D.L. மூடி அங்கே பாருங்க, உங்களால் கற்றுக்கிட்ட ஒரு பையன் அவன் குடிச்சிட்டு வரான், அவங்க பாருங்க நிலை தடுமாறி வரான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்.
உடனே டிஎல் மூடி அமைதியாக சொன்னாரா, என்ன சொன்னாரா, அவன் எனக்கு தான் பக்தனா இருந்தானே தவிர யாருக்கு பக்தனா இல்லை, கர்த்தருக்கு. ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டும், உங்களுக்கு பக்தர்களை நீங்கள் ஏற்படுத்தினீர்களால் அங்கே அழிவு ஆரம்பிக்கும். அவர்களை கடவுளுக்கு நேராக வழி நடத்துவதுதான் சிறந்த கல்வி. டிஎல் மூடி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, அவன் எனக்கு தான் பக்தன், அப்படி இருந்தனால தான் அவன் இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வாழ்கிறான். சரிங்களா? இன்னைக்கு நிறைய காரியம் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா, டீச்சர்ஸே, சில ஆசிரியர்களே மாணவர்களோடு சேர்ந்து குடிக்கிறாங்க. மனவேதனையான ஒரு காரியம். ஆனால் நிறைய டீச்சர்ஸ் உண்மையாக வேலை பார்க்குறாங்க, வெளியில் தெரியறதில்ல. ஆனால் அநேக டீச்சர்ஸ் மாணவர்களோடு சேர்ந்தே தவறு பண்ணுறாங்க, மாணவரோடு சேர்ந்தே எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் எஜுகேஷனல் சிஸ்டம் எப்படி இருந்தது தெரியுமா, எவ்வளோ உண்மையாக உழைச்சாங்க தெரியுமா. இன்னைக்கு எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. அதனால தான் பால் சொன்னார் ரோமன்ஸை பார்த்து, 2வது வசனம் ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். எப்பா, நேரத்துக்கு நேரம் மாறக்கூடாது. இங்கே இப்படி இருக்கணும், அங்கிட்டு போய் அப்படி இருக்கணும். நோ, இடத்துக்கு இடம் மாறக்கூடாது. மனுஷருக்கு மனுஷர் மாறக்கூடாது. சரிங்களா? அடுத்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறவே கூடாது. அது போலியான கல்வி. நீங்கள் எவ்வளோ தூரம் தான் படிச்சிருந்தாலும் நேரத்துக்கு நேரம் மாறினீங்கன்னா, சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாறணும்னா, மனுஷருக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னா, அந்த கல்வி சிறந்த கல்வி அல்ல, அது தப்பான கல்வி. நாம் தவறாக கற்றிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கிறார். தேவனுடைய சித்தம் இன்னதென்று, நன்மையும் அவருடைய பகுத்தறிதல் என்னன்னு சொல்லி உணர்வதுதான் மிகச்சிறந்த கல்வி. மனதை புதிதாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை மாணவர்கள், உங்களிடம் படித்தவர்கள் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பெருமை கொள்கிறீர்களோ, எத்தனை பேர் ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் மிகச்சிறந்த கல்வியாக இருக்கும். அப்படிப்பட்ட கல்வியை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அப்படிப்பட்ட கல்வியை நாம் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட தெளிவாக பேசுகிறார். இவ்வளோ அழகாக படிச்சுட்டு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியலைன்னா அந்த கல்வி என்னங்க? பெற்றோர்களை கனம் பண்ணலைன்னா அந்த கல்வி என்னங்க? ஆன்மீக ஈடுபாடு இல்லாத கல்வி என்ன கல்வி? கர்த்தரை முன்னிலைப்படுத்தாத கல்வி என்ன கல்வி? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். மனம் புதிதாக வேண்டும், மனதை புதிதாக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். ஒரு போதகர் இருந்தாராம். அந்த போதகர் தன்னுடைய இளம் பிராயத்தில் பயங்கரமான மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்தாராம். ஒரு விபச்சார தெருவே இருக்குதான். அந்த தெருவு பக்கம் அப்படி வாழ்ந்தவர். அந்த பக்கம் அவர் திருந்தி ஒரு நாள் அந்த பக்கம் போகிறாரு. ஒரு பெண் அந்த பக்கம் இருந்து கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை எல்லாரும் நல்லா கவனிக்கணும். நான் அவன் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் அவன் அல்ல. நீ நினச்சிட்டு இருக்கிற ஆள் நான் கிடையாது. மனம் மாறணும். இன்னும் மனம் மாற்றாத கல்வி சிறந்த கல்வி அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட தெளிவாக பேசுகிறார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், அதுவே சிறந்த கல்வி. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மார்க் எடுக்கிறாங்கன்றது பெருசு கிடையாது. அவர்கள் எவ்வளவு தூரம் பரிசுத்தமானவர்களாய் வாழுகிறார்கள் என்பதுதான் சிறந்த கல்வி திருப்பணி. 2வது யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வேகமாக நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் சமாதானமும் போதுமா? அங்க பார்க்குறோம் அந்த பரத்தில் வருகிற அறிவு. 2வது என்ன தெரியுமா? சிறந்த கல்வி என்பது பரம அறிவை வெளிப்படுத்துவது, பரலோகத்தின் அறிவை வெளிப்படுத்துவது தான் சிறந்த கல்வி. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அந்த கல்வியை போய் வாசித்து பாருங்க, அந்த ஞானத்தை வாசித்து பாருங்க. அது சுத்தம் உள்ளதா இருக்குது, அது சமாதானம் உள்ளதா இருக்குது. சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசி ஒரு வார்த்தை பயங்கரமா சொல்றாங்க, மாயமற்றது. உண்மையை உண்மையாத்தான் சொல்லும். உண்மையை உரைக்கின்ற கல்வி, உண்மையை வெளிப்படுத்துகிற கல்வி, எதையும் மறைக்காத கல்வி. அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு மாணவி 12th மாணவி நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே பேட்டி கேட்டாங்க. அது கிறிஸ்தவ மாணவி. அவங்க தாயார், அவங்க தகப்பனார் எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த மாணவி பேசுகிறாங்க. அந்த மாணவி என்ன பேசுகிறாங்க தெரியுமா? ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. தலைமை ஆசிரியருக்காக, ஆசிரியர்களுக்காக, கூட படித்தவங்களுக்காக எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறாங்க. தன்னுடைய பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்திட்டு, இப்படி என்னைய நான் நிறைய மார்க் எடுத்ததுக்கு அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. தாயார் அந்த இடத்த விட்டு கோவத்தில் கடந்து போயிட்டாங்க. பேசவே இல்லையா. வீட்டுக்கு வந்துட்டு, என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நான் பேட்டி பேசிகிட்டு இருக்கேன், நீ வாட்டு கோவப்பட்டு வந்துட்ட. நீ என்ன பேசுன? அந்த தாயாருடைய கண்டிப்பு பயங்கரமானது. நீ என்ன பேசுன? தலைமை ஆசிரியர் செஞ்சாங்க, ஓகே. தாளாரர் செஞ்சாங்க, ஓகே. ஆசிரியர் செஞ்சாங்க, ஓகே. கூட படித்தவங்களாம் உதவி பண்ணாங்க, ஓகே. கடவுள் எங்கே போனார்? கர்த்தர் எங்கே போனார்? கர்த்தரை விட்டுட்டு நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அந்த தாயாரை நான் மெச்சுகிறேன். அந்த தாயார் அவ்வளவு அழகாக கண்டிக்கிறாங்க. நீ கர்த்தரை சொல்லலைனா நீ படித்த கல்வியும் உன் மார்க்கும் வேஸ்ட்டு. நீ கர்த்தரை பிரதிபலிக்காத இடம், அந்த இடத்துல நீ என்னதான் பிரபலமாக இருந்தாலும் அது வேஸ்ட். ரொம்ப அழகாக அந்த தாயார் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபையில் நம்ம வந்திருக்கிறோம்னு சொன்னால், நான் படிக்கிற கல்வி, நான் போதிக்கிற கல்வி எப்படி இருக்கணும்னு சொன்னால், கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அது பரலோகத்தின் அறிவு. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? மனத்தை புதிதாக்குவதே சிறந்த கல்வி, பரம அறிவை வெளிப்படுத்துவதே சிறந்த கல்வி. நம்ம ஆண்டவர் மாதிரி சிறந்த டீச்சர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவருக்கு எல்லா ப்ரொஃபஷனும் தெரியும். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் அவர் தான். அற்புதம் செய்ய முடியும் அவரால். அவர் அக்ரிகல்ச்சர், நான் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்னால சொல்ல முடியும், அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸர்னு சொல்லுவேன். அவர் பறவைகளை வச்சு தான் பேசுவார், காகங்களை வச்சு தான் பேசுவார், இயற்கையை வச்சு தான் பேசுவார். அவரை மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவரை மாதிரி மீன் பிடிக்க யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, பயங்கரமான மீனவர். அவரை மாதிரி இன்ஜினியர் யாரும் கிடையாது. அவர் சொன்னார், மணலில் மேல் கட்டினவன் எதில் போய் கட்டணும்? கற்பாறையில். அவரை மாதிரி இன்ஜினியர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவரை மாதிரி டீச் பண்ணுறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பொருளாதார நிபுணர் அவர் தான். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை அவர் தான் சிறந்த டீச்சர். கடவுளுடையதை கடவுளுக்கு செலுத்து, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்து. இவ்வளோ அழகான டீச்சரை நம்ம நோக்கி பார்க்கும்போது அது பரம் அறிவை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கற்றுக்கொள்வதை, நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதை வாழ்வாக மாற்றுவதை சிறந்த கல்வி. முதலாவது மனதை புதிதாக்குவதே சிறந்த கல்வி. இரண்டாவது பரலோகத்தின் அறிவை வெளிப்படுத்துவதே சிறந்த கல்வி. மூன்றாவது கற்றுக்கொள்வதை வாழ்வாக மாற்றுவதே சிறந்த கல்வி. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு வயதான முதியவரிடம் போய் கேட்டாங்களாம், உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கற்றுக்கொண்ட மிக கடினமான பாடம் என்ன? அவர் சொன்ன வார்த்தை நல்லா கவனிக்கணும். நம் கண்ணீருக்கு காரணமான ஒருத்தர், நம்முடைய கண்ணீருக்கு காரணமான ஒருத்தர் நம்மிடம் வந்து எந்த குற்றம் உணர்ச்சியும் இல்லாமல் பேசும்போதும் நாம் எந்த கோபமும் காட்டாமல் நீங்கள் நலமா என்று கேட்கிறோமே, அதுதான் மிகச்சிறந்த படிப்பு. நம் கண்ணீருக்கு காரணமான ஒருவர் எந்த ஒரு குற்ற மனசாட்சியும் இல்லாமல், எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட நிற்கும் போது நீங்கள் நலமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போகிற முதிர்ச்சியான கல்வி தாங்க இந்த உலகத்திலே சிறந்த பாடம் என்று சொல்லுகிறார். மன்னிக்கும் பாடத்தை கற்றிருக்கிறோமா? மன உறுதியான பாடம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு, மன உறுதி நமக்குள்ள கடந்து வர வேண்டும். நமக்கு நல்லாவே தெரியும், ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் சொல்லணும்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய தேசப்பிதான்னு சொல்லலாம். அவரை சுற்றி படைகள்லாம் சூழ்ந்து இருக்கிறது. அமெரிக்க நாட்டை வந்து ஐக்கிய நாட்டை மாற்றணும்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பக்கம் என்னன்னா பனி உறைந்த பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. அதே இடத்துல கண்களை மூடினாராம். அவருடைய கல்வியை பாருங்க, முழங்கால போட்டு, நான் படித்த கல்வி எனக்கு உதவி செய்யவில்லை,
நான் எப்படி சுடணும், எப்படி இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று செய்கிறேன். நான் உங்களை நம்பி இந்த பனிக்கட்டி இந்த இருக்கிற இந்த நதிக்குள்ளே இறங்குறேன், என்னை நீங்கள் காப்பாற்றுங்க. அவர் அந்த இடத்துல இறங்கினாராம், ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அமெரிக்கா பற்றி சொல்லணும்னா ஜார்ஜ் வாஷிங்டனை பற்றி தான் சொல்லணும். அப்போது சிறந்த கல்வி வைராக்கியத்தை கற்றுக் கொடுப்பது சிறந்த கல்வி அல்ல. எதிரிகளை பழி வாங்குவது சிறந்த கல்வி அல்ல. சாதி பிரிவினையை தூண்டிவிடுவது சிறந்த கல்வி அல்ல. மணி மைண்டட் கல்வி கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் ஸ்பிரிச்சுவல் இல்லாத கல்வி. அது வெறுமனை கல்வியாகவே இருக்குமே தவிர யாருக்கும் பயன்படாது. எனவே இந்த 3 காரியங்களை நாம் மறக்கவே வேண்டாம். முதலாவது, நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற கல்வியை சிறந்த கல்வி. இரண்டாவது, நம்முடைய வாழ்வில் பரலோகத்தின் அறிவை வெளிப்படுத்துவதே சிறந்த கல்வி. வாழ்ந்து காண்பிப்பது தான் சிறந்த கல்வி. அப்படிப்பட்ட கல்விக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஒரு பாடலில் ஒரு சரணத்தை கேட்டு நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? அப்படியே உதயமானதே புது நிலவே கதிரவனே ஒளியானது எம் வாழ்விலே, ஒளியானது எம் வாழ்விலே. துயரம் மிகுந்த பாதையிலே மெய் வழி காட்டும் நல்விண்மீனே. துயரம் மிகுந்த பாதையிலே வழிகாட்டும் விண்மீனே. உதயமானதே புது நிலவே கதிரவனே ஒளியானது வாழ்விலே, ஒளியான எம் வாழ்விலே. அலைமோது அலைமோதுது தடுமாறு நிலை மாறுது உள்ளம் கரி சேர்க்குது உறவாடு இயேசுவினும் நாமம். நிலையான சந்தோஷம் கொடுத்திடும் நாமம், நிலையான சமாதானம் அளித்திடும் நாமம். மகிழ்வாகுது உள்ளம், மகிழ்வாகுது உள்ளம். உதயமானதே புது நிலவே கதிரவனே ஒளியான எம் வாழ்விலே, ஒளியான எம் வாழ்விலே.
அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த கல்வி திருப்பணி ஞாயிறே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த கல்வி திருப்பணி ஞாயிறை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தீர். குறிப்பாய் ஆண்டவரே, இந்த ஞாயிறில் படைத்திருக்கிற எல்லா கல்வி திருப்பணி காணிக்கையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில், அயல் நாடுகளிலும் வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உம்முடைய மாறாத அருள் கிருபை அவர்களோடு கூட இந்த வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் எதிர்காலத்திலையும் ஆண்டவரே, நல்ல கோர்ஸுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க காத்திருக்கிற எக்ஸாமில் நல்லபடியாக எழுதி முடிக்கத்தக்கதான கிருபைகளை தருவீராக. தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் தந்து, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற வார்த்தையை நாங்கள் சுமந்து செல்லுகிறோம். மனம் புதிதாக்கப்பட்டவர்களாய், பரலோகத்தின் அறிவை உரியவர்களாய் வாழ்ந்து காண்பிக்க இந்த கல்வி திருப்பணி ஞாயிறு எங்களுக்கு உதவி செய்யும்படியா அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென்.